Hi எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Be Unique with Priya. இந்த vlog பார்த்தீங்கன்னா புதுசா இந்தியால இருந்து நம்ம UAE-க்கு வரவங்க என்னென்ன பொருள்லாம் கொண்டு வரலாம், என்னென்ன கொண்டு வர வேணாம், நம்ம UAE-ல என்னென்னலாம் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றது. UAE-ல புதுசா வந்து செட்டில் ஆகுறவங்க அது பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் போயிட்டு திரும்பி வரவங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து என்னோட முழுக்க என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கிச்சன் திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். முதல்ல சமையலுக்கு ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா தூள் வகைகள் தாங்க. இதை வச்சு நம்ம என்ன குழம்பு வேணா வச்சிடலாம், அந்த அளவுக்கு தூளுங்க ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நம்ம ஊர்லேருந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். இங்கேயும் மில்லெல்லாம் இருக்குது. பட் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், மிளகா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்தியாவிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழம்பு மிளகாய் தூள் எடுத்துகிட்டு வந்துடும். இட்லி தூள் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும், பட் நம்ம ஊர் ஃப்ளேவர் கிடைக்காது. இப்போ கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா ஒண்டி ஒரு வித்தியாசமாக வந்து நம்ம இட்லி தூள்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கிடைக்காது. கேரளா பவுடர் கிடைக்கும் இட்லி தூளில். அடுத்து மிளகாய் தூள், மஞ்சத்தூள், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்கும். ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். பட் நம்ம ஊரோட அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல, இந்த மிளகாத்தூளெல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே நெடி ஏறும், அந்த மாதிரி இங்கே இருக்காது. மஞ்சத்தூள்லாம் ஏதோ ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். ரெண்டுமே வந்து நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். அது மாதிரி சிக்கன் 65, மட்டன் மசாலா, சிக்கன் குழம்பு தூள், கரம் மசாலா, இது எல்லாமே வேறு மாதிரி பவுடர் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் இருக்க அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் முக்கியமாக நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியது தூள், மளிகை பொருளில். ஒரு 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து வெக்கேஷன் போகிறவங்களா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா ரொம்ப நாளும் நம்ம குழம்பு தூள் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சா நல்லா இருக்காது. அது மாதிரி சொந்தக்காரவங்க யாராவது நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அப்பப்போ ஊர்லேருந்து கொடுத்து விடுவாங்க. ஸோ பார்த்து தேவைக்கான அளவுக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு புளியும் பார்த்தீங்கன்னா இங்கே புளியும் கிடைக்கும். குடம்புளி, அதாவது இந்த கேரளா புளி ரொம்ப அவைலபிளாக இருக்கும், இங்கே கிடைக்கும். நம்ம நார்மல் நம்ம இந்த தமிழ்நாட்டு சைடு அந்த மாதிரி உள்ள புளியெலாம் பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்காது. கொட்டை உள்ள புளி கிடைக்காது. கிடைச்சாலும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருப்பாங்க, அப்படியே கட்டமாக. அது இல்லாமல் புளியோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். நீங்கள் ஒரு 100 கிராம் புளியே பார்த்திங்கன்னா 5 கிராம்ஸ் 6 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அதனால் கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு புளி வந்து எடுத்துகிட்டு வரணும் இந்தியாவிலேருந்து. கண்டிப்பாக நம்ம ஊர்லேருந்து புளி வந்து எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். அதுவும் இல்லாமல் எங்களை மாதிரி மீன் குழம்பு அடிக்கடி வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புளி தேவை. ஸோ அதனால் இந்தியாவிலேருந்து வரும்போது ஒரு 5 கிலோ 6 கிலோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு அப்பளம் பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி ஆஃப் அப்பளம் இருக்குல்ல, குழந்தைங்களுக்குலாம் பொரிச்சு கொடுக்கறதுக்கு, பேட் வத்தல், ஹார்ட் வத்தல், அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பயங்கர ரேட்டு. நீங்கள் 100 கிராமே பார்த்திங்கன்னா 3 கிராம்ஸ் 4 கிராம்ஸ் அந்த மாதிரி வாங்கணும். நம்ம ஊரில் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் அப்பள வகைகள்லாம் அங்கேருந்தே ஒரு 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வர்றது நல்லது. இது கூட இந்த பானிபூரி அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிடணும்னு தோன்றவங்களும் பானிபூரி அப்பளமும் வாங்கிட்டு வரலாம். ரவுண்ட் அப்பளம் பார்த்திங்கன்னா கேரளா அப்பளம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுவுமே இந்த ரவுண்ட் அப்பளமும் நீங்கள் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அடுத்து 3வது வடகம். இந்த மீன் குழம்பு, அப்புறம் நண்டு குழம்பு, ப்ரான் குழம்பு அந்த மாதிரிலாம் வைக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வடகம் தேவைப்படும். வடகம் போட்டால் தான் வந்து குழம்பே நல்லா இருக்கும். ஸோ வடகம் இங்கே கிடைக்காது. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக வடகம் வாங்கிட்டு வந்தே ஆகணும். நெக்ஸ்ட்டு இப்போது சோறு வடிக்கிற தட்டு, இந்த ஓட்டையாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த தட்டு சொல்கிறேங்க. அது வந்து இங்கே கிடைக்காது. ஒரு மாதிரி பவுலில் தான் இருக்கும். அதில் வந்து வடிப்பாங்க கேரளாக்காரவங்க. ஸோ அந்த மாதிரி பவுலில் வடிக்கிற கிண்ணம் மாதிரி தான் கிடைக்கும். நம்மளுக்கு அந்த சோறு வடிக்கிற தட்டு வந்து கிடைக்காது. பாத்திரம் எல்லா வகையான பாத்திரமும் கிடைக்கும். சின்னதுலேருந்து பெருசுலேருந்து எல்லா வகையான அந்த ரவுண்டு பாத்திரம் கிடைக்கும். அது நீங்கள் இந்தியாவிலேருந்து தூக்கிட்டு வரணும்னு அவசியம் கிடைக்காது. கண்டிப்பாக இந்த சோறு வடிக்கிற தட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரைஸ் 30 கிலோ 20 கிலோ அப்படின்னு எடுத்துகிட்டு வருவாங்க. தேவையே இல்லைங்க. கண்டிப்பாக ரைஸு எடுத்துகிட்டே வராதிங்க. இங்கே நம்ம UAE-ல பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் ரைஸும் கிடைக்கும். ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயும் கிடைக்கும், ஹை ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரைஸ் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற அதே அரிசி இங்கேயும் கிடைக்கும். ஸோ ரைஸு தேவையில்லாமல் நீங்கள் வந்து மூட்டை கட்டி அது ஒரு 30 கிலோ 15 கிலோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் 7th பார்த்தீங்கன்னா
சுடிதார் அண்ட் புடவை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களா தான் நீங்கள் கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரெண்டுமே இங்கே ரொம்ப ப்ரைஸ் அதிகம். நார்மல் சுடிதாரே பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு எப்படி 30 dirhams 40 dirhams வந்துடும். அது மாதிரி புடவையும் பார்த்தீங்கன்னா நார்மல் புடவையாக இருக்கும் 70 dirhams வரும். ஸோ அதனால் நீங்கள் இது ரெண்டுமே கம்பல்சரி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மாடர்ன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரதை நீங்கள் தவிர்த்துடலாம். ஏன்னா இங்கே செப்டம்பர் அக்டோபர் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் சேல் ஃப்ரைடேஸ் எல்லாம் அப்படி வரும். பயங்கர ஆஃபர் போடுவாங்க. மாடர்ன் ட்ரெஸ் எல்லாமே இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது இங்கே தான் மாடர்ன் ட்ரெஸ் நிறைய ஆஃபர் போடுவாங்க. ஸோ நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து லக்கேஜை ஃபில் பண்ணிக்காதீங்க, அது தேவையில்லாதது. நெக்ஸ்ட், இப்போ சாமி கும்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வத்தி பூஜா ஐட்டம்ஸ், குத்து விளக்கு, சாமி ஃபோட்டோ, குங்குமம், திரி, விபூதி இது எல்லாமே நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா ஒரு குட்டி வத்தியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 dirhams வரும். அது உள்ள ஒரு 30 ஸ்டிக்கு தான் இருக்கும். சாமி ஃபோட்டோ எல்லாமே வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். இங்கே எல்லாமே சின்ன சின்னதாக வாங்கினா கூட ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, அதெல்லாமே சாமி தட்டு, ஒரு குட்டி விளக்கு பார்த்தீங்கன்னாலுமே 25 dirhams 30 dirhams சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், குக்வேர் செட்ஸ். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர் இல்லைங்க, நானே புதுசாக வரும்போது இந்தியாவிலேருந்து சட்டி, பானை, பாத்திரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தேன். பட் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது அதெல்லாம் தேவையில்லாத வெயிட் லக்கேஜ் தான் நம்மளுக்கு. இங்கே வந்து செட்டாக வந்து குக்வேர்ஸ் போடுவாங்க. இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா குக்வேர்ஸ் வந்து அடிக்கடி ஆஃபர் போடுவாங்க. செட் ஆஃப் 5, செட் ஆஃப் 10 அந்த மாதிரி. ஒரு செட் ஆஃப் 5 பார்த்தீங்கன்னா 150 dirhams 200 dirhams அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருந்து நான்ஸ்டிக் குக்வேர்ல இருந்து எல்லாமே இங்கே குக்கர் கொண்டு போட்டுருவாங்க. 2 குக்கர் பார்த்தீங்கன்னா 55 dirhams அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து தூக்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. லக்கேஜை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இம்பார்ட்டண்டான திங்ஸை எடுத்துகிட்டு வரலாம் இதுக்கு பதிலாக. இப்போ நீங்கள் இந்த மாதிரி செட் ஆஃப் 5 வாங்கிட்டீங்கன்னா மீதி கரண்டி, நார்மல் பிளேட்டு, கப்பு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 1 to 10 ஷாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடை இருக்குங்க நம்ம இங்கே யூஏயில். அங்கே போய் வாங்கிக்கலாம். புட்டு குக்கர் கொண்டு இங்கேயே நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ஸோ இந்தியாவிலேருந்து வரும்போது நீங்கள் இந்த தோசை தவா ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்துட்டா முடிஞ்சுது. ஏன்னா இந்த நான்ஸ்டிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வீணாகிடும். இங்கே கேஸ்ட் ஐரன் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம். ஸோ நீங்கள் ஒன்று கேஸ்ட் ஐரன் தோசை தவா வாங்கிட்டு வந்துக்கோங்க, அப்படி இல்லைனா அலுமினியம் தோசை தவாயை வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இதுதான் ரெண்டுமே நம்மளுக்கு லாங் லாஸ்டிங். இந்த நான்ஸ்டிக்கில் தோசை தவா வாங்கினீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு 1 yearக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வேறு தோசை தவா மாற்றிக்கிட்டே இருக்கணும். இதுவே நீங்கள் அலுமினியமில் இல்லைனா கேஸ்ட் ஐரானில் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அது அப்படியே கிடக்கும். நீங்கள் எத்தனை வருஷம் இங்கே யூஏயில் இருக்கீங்களோ அத்தனை வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக்னா ஒரு 20 dirhamsல நம்மளுக்கு கிடைக்கும். கேஸ்ட் ஐரான் மேக்ஸிமம் நம்மளுக்கு 100 dirhamsக்கு மேலே தான் போகும் ஒரு சின்ன கேஸ்ட் ஐரானு. ஸோ அதனால நீங்கள் இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அலுமினியம்னா ஒரு 750 ரூபா ஆகும் இந்தியாவிலேருந்து. அதை வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா அப்படியே கிடக்கும். நெக்ஸ்ட், இப்போ எப்படியும் நீங்கள் இப்போ யூஏயில் செட்டில் ஆக போகிறீங்கன்னா தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரிலாம் இங்கே தான் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். இதுவே குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல்லலாம் சேர்த்துட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம ஊருக்கு போக முடியாது. ஸோ நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மண் சட்டி வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வெங்கல பானை வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம பொங்கலும் இங்கே கொண்டாடலாம். இன்னொரு ரிமைண்டர், இங்கே பார்த்தீங்கன்னா வெங்கல திங்ஸ் எல்லாமே பயங்கர ரேட்டு. ஒரு சின்ன பானை நீங்கள் போய் எடுத்தாலும் எப்படியும் 2000 ரூபா 2500 ரூபா 3000 ரூபா கிட்ட வரும். ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரோசரி திங்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கடுகு, உளுத்தம்பருப்பு, சாம்பார் பருப்பு எல்லாத்தையுமே நம்ம ஊர்லேருந்து பேக் பண்ணி கொண்டுட்டு வருவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட் விற்கிற கடைகள் நிறைய இருக்குது. இது நான் போகிற கடைகள் பார்த்தீங்கன்னா லூலு, நெஸ்டோ, அதில் சூப்பர் மார்க்கெட், இங்கே தான் போகிறேன். இங்கே எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்குங்க. அரிசி மாவு, தோசை மாவு எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு அது இதுன்னு எல்லாத்தையும் ஊர்லேருந்து கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. சேம் நம்ம ஊரில் உள்ள அதே காசில் இங்கே கிடைக்குது. வேணும்னா நீங்கள் வந்து அரிசி மாவு ஊர்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அரிசி மாவு, ராகி மாவு, மைதா மாவுலாம் இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அரிசி மாவு, ராகி மாவு தான் ரொம்ப ரேட் அதிகம். சப்பாத்தி மாவுலாம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. 5 கிலோ பார்த்தீங்கன்னா 200 ரூபா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சப்பாத்தி மாவுலாம் தயவு செஞ்சு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. இதுவே இடியாப்ப பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அரிசி மாவு நிறைய எடுத்துகிட்டு வாங்க. அவ்வளோதான். இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் இப்போ ஊர்லேருந்து வரும்போது வெக்கேஷன் போயிட்டு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறனோ அதுதான் எழுதியிருக்கேன். இது ஒருத்தவங்களுக்கு வேறுபடும். சில பேருக்கு இன்னும் நிறைய திங்ஸ் இங்கே கிடைக்கிறது தெரியலாம். எனக்கு இவ்வளோ தாங்க தெரியும்.
இந்த 10 டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட லக்கேஜ் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். இது கூட நீங்கள் காரம் ஸ்வீட்டு அதெல்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வரலாம். ஸ்நாக்ஸ், நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கூட இங்கே நிறைய கிடைக்குதுங்க. ஆனால் ஸ்வீட்ஸ்லாம் ஒண்டிக்கு ஒரு கடை பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பொருள் மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறையா எடுத்துகிட்டு வரலாம். இப்போ முறுக்குலாம் சில பேருக்கு பிடிக்கும். முறுக்கு, தட்டை, தோமாசு, அதிரசம்லாம் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம். இங்கே நம்மளுக்கு க்ரோசரி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தான் அதிகம், ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, vlog முடிஞ்சது. உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.